ஆனா நேரமும் காலமும் இருக்கு, பொறுத்திருந்து பாருங்க. அதிமுகவுடன் 2026 கூட்டணிக்கு வாய்ப்பு உண்டா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலளித்துள்ளார். நமக்கு தெரியாதுங்கன்னா கண்டிப்பா அரசு கம்பீரமா எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் இருக்கிறாங்க, அதெல்லாம் கண்டிப்பா வலியுறுத்திருக்காங்க. நம்மகிட்ட ஒரு வலிமையான கூட்டணி இருக்குங்கண்ணா, வலிமையான கூட்டணி நம்மகிட்ட இருக்கோம்னா, அதாவது நான் ஒரு கட்சி பேரை எடுத்து பேசுவதை விட இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் மாறி இருக்கு, நம்மகிட்ட ஒரு வலிமையான கூட்டணி இருக்கு, எல்லாம் இணக்கமா இருக்கும். அதனால் யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லாமல் தமிழக மக்கள் 2024 தேர்தலையே மும்முனை போட்டியை பார்த்துருக்குறாங்க. 2025 பொறுத்திருந்து பார்ப்போம். தேசிய தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு தேசிய சிந்தனை இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் இங்கே இருக்கிறாங்க, எல்லோருக்கும் ஒரு சிந்தனை இருக்குது எப்படி கொண்டு போகணும்னு. அதற்கான நேரமும் காலமும் ரொம்ப தூரம் இருக்குங்கண்ணா. நான் மாற்றம் இருக்குன்னு இங்கே சொல்லிங்கண்ணா, நான் சொல்வது நேரமும் காலமும் ரொம்ப தூரம் இருக்குன்னு சொல்றேன். நான் இப்போ கூட எடப்பாடி அண்ணனை பற்றி என்ன சொன்னாங்கன்னா, எடப்பாடி அண்ணனை பற்றி என்ன சொன்னா, அண்ணன் அவரு மேடையில் அவரு கட்சியை பற்றி பேசும்போது கூட பிஜேபி பற்றி பேசுறாரு, 2014 இப்படி, 19 இப்படி, 24 இப்படி. அதனால பிஜேபியை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கோம். தமிழகத்தில் திமுக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் எல்லாருமே தெளிவாக இருக்கணும். வர்றங்கண்ணே, இப்போ திமுக ஒழிக்கப்பட வேண்டும்னா இப்போ நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தா தான் ஒழிக்க முடியுமா, இல்ல நீங்க இருக்கிற கூட்டணியை வலிமைப்படுத்தினாலும் ஒழிக்க முடியுமா? எல்லாமே பாசிபிலிட்டி தாங்கண்ணா. நாங்கள் எங்கள் கட்சியை வளர்க்கிறோம், ஆளும் கட்சியை எதிர்த்து பேசுறோம், செய்யற தவிர மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம். ஆனா நேரமும் காலமும் இருக்கு, பொறுத்திருந்து பாருங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.